ஹே காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள்: பிரெட், கேரட், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு. இந்த திங்ஸ் வச்சு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பிரெட். அதை ஒரு தனியாக வச்சுருங்க ஓரமாக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு குக்கர் எடுத்து உருளைக்கிழங்கு வேக போடலாம். நான் வேக போடுறப்ப எப்போயுமே உப்பு எண்ணெய் போட்டு தான் வேக வைப்பேன். அப்போ டக்குன்னு வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். அதனால் இது ஒரு 3 or 4 விசில்ஸ் வர அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஆவி அடங்குறதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கேரட்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஆவி விசில் அடங்கிடுச்சு. அதுலேருந்து பொட்டேட்டோவை வேறு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் தோலை நல்லா உரித்து எடுத்துட்டு அதை நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸு, அதாவது பச்சை மிளகா, கேரட்டு, பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதோடு இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறது என்னென்னா தனி மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு கூட, நெக்ஸ்ட்டு கரம் மசாலா தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவுக்கு. இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணோம்ல, அதையும் போட்டுக்கோங்க. அதோட அரைச்சி வச்ச பிரெட் தூள் அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு பிரெட் தூள் வச்சுருங்க, காசு வேணும். கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாவு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, உப்பு இது மூணுத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொன்று ஒரு உதாரணத்தில் மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அந்த மாவு. அதையும் தனியாக வச்சுருங்க. அப்புறம் அந்த மாவு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த மாவு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் வச்சுருந்தோம்ல, அந்த மிக்ஸில் அதை போட்டு அந்த ப்ரெட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ப்ரெட்டில் போட்டு அதை நல்லா பரட்டி எண்ணெயில் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு பரட்டி எடுத்திங்கன்னா வீட்டிலேயே சுவையான டேஸ்ட்டுக்கு சுவையான கட்லெட் ரெடிங்க. டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. என் ஹஸ்பண்ட் வேலையை விட்டு வந்த வேகத்துக்கு எடுத்து அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தார். நல்லா இருக்குது, கடை டேஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உண்மையாகவே டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டுங்க, வேறு லெவல்.